இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ரெசிபி. கத்திரிக்காயும் முட்டையும் சேர்ந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோல பண்ணி காட்ட போறேன். இந்த வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை மறந்துடாம கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கத்திரிக்காயும் முட்டையும் சேர்த்து ஒரு ரெசிபி பண்ண போறேன். இது இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக முட்டையும் கத்திரிக்காயும் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸா எடுத்து வச்சிருக்கிறேன். கத்திரிக்காவை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் திக்னஸாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயில் இருந்து இந்த உள்ளே இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். சர்க்கிள் ஷேப்பில் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கிடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறத வந்து சின்னதாக சாப் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதில் முட்டையை ஆட் பண்ணுறேன். ஒரு முட்டை போதும். ஒரு கத்திரிக்காவுக்கு ஒரு முட்டை போதும். முட்டை போட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து அந்த முட்டை தண்ணியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணுறேன். கடைசியாக தேவையான அளவுக்கு பெப்பர் போடலாம். காரத்துக்கு ஏற்றபடி பெப்பர் ஆட் பண்ணுறேன். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். இப்போ சூடான பேனில் இந்த மாதிரி ஆயில் போட்டதுக்கப்புறம் பிரிஞ்சல் ரிங்ஸ் இந்த மாதிரி போடுறேன். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த ஃபில்லிங் வந்து ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது தண்ணி வந்து முட்டையில் இருக்கிற தண்ணி வெளியில் வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா கடலை மாவு கூட சேர்க்கலாம். கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணினாலும் போதும். இது கூட கேரட், பீன்ஸ், கேபேஜ் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். நான் இப்போ பிரிஞ்சால் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எல்லா ரிங்ஸ்லையும் இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போடலாம். வெயிட் பண்ணணுன்னு தேவையில்லை. ஏன்னா அடியில் கொஞ்சம் வெந்திருக்கும். அதனால் உடனே திருப்பி போடலாம். நம்ம ஃபில் பண்ணுற டைம்லேயே அது வெந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி சீக்கிரம் திருப்பி போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சிம்மில் போட்டு வேக வச்சு எடுக்கணும். இப்போ இதை மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடணும். மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ போடாதீங்க. சிம்மிலேயே போடுங்க. சிம்மில் போட்டதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப கம்மியாக தான் ஆயில் சேர்த்துருக்குறோம். அதிலே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. கரெக்டாக வந்திருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு கூட எடுத்துடலாம். கத்திரிக்காய் ஆனதுனால ஈஸியாக வெந்துடும். 2 மினிட்ஸ் போதும், அது வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஆயிலும் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைடில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சைட்லையும் கரெக்டாக குக் ஆகிருக்கு. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பிரிஞ்சால் எக் ரெசிபி ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லாயிருக்கு, நல்லா வெந்திருக்கு. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், சைட்லையும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் வந்து பொட்டேட்டோ கூட சேர்க்கலாம். பொட்டேட்டோ கூட சேர்த்தேன்னா கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய பிரிஞ்சால் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா Subscribe பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள்.